வெல்கம் டு சாமோஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு சாப்ஸ் எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், தனியா, நண்டு 1 கிலோ. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி விழுதாக்கி வச்சுக்கணும். காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், தனியா பவுடராக்கி விழுதாக்கி வச்சுக்கணும். மஞ்சத்தூள், உப்பு. 1 கிலோ நண்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம நண்டு எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 4 பட்டை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுத போட்டு வதக்கிக்கிறோம். உப்பு போட்டு வதக்கணும். அது கொதி வர சொல்ல அந்த பச்சை வாடை போகணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல, காஞ்ச மிளகா, மிளகு, தனியா, ஜீரகம், அந்த விழுதும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூள் போட்டு பண்ணுறதோ ஒரு வகைன்னா, காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். அந்த நண்டு சாப்ஸே வேறு விதமாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுதில் வாஷ் பண்ணி வச்ச நண்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும். நம்ம நண்டு வதக்க சொல்லவே தண்ணி விடும். அப்போ நம்மளுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நண்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர சொல்லவே நல்ல வாசனை வரும். ஏன்னா நம்ம போகிறது மிளகு, ஜீரகம், தனியா, இதெல்லாம் போட்டு நம்ம மசாலா, வெங்காயம், தக்காளி நான் வதக்கி இல்லை, பச்சையாகவே அரைச்சி போட்டு பண்ணுறனால அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க சொல்ல எப்படி இது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. எப்போவுமே நண்டு கடாயில் போட்டு வர சொல்ல அவர் ஒரு கலர் ஆகிடுவார், நண்டு சிகப்பாகிடுவார். இப்போ இந்த நல்லா ட்ரையாக ஆக்கி நல்லா தொக்கா அது வர சொல்ல அவ்வளோ நல்லாயிருக்கும். மழை காலத்துலேயும் சரி, சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நண்டு சாப்ஸு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.